அதுக்கப்புறம் நீ சொல்லாம நான் யாருக்கும் உன்னை பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். சிவா, இந்த போனை புடி. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? இத்தனை வருஷமா அதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது நடக்க போதுன்னு தெரிஞ்சதும் திமிராயிடுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன உங்க அப்பாவை பழி வாங்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தானே நீங்க அப்படி பேசுனீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. உங்க மனசுல என்னதான் சிவா ஓடிட்டு இருக்கு? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்ல இந்திராணி அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை அவங்க தம்பி இல்லன்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? பாவம் உங்க அப்பா. நான் சொன்ன மாதிரி நேத்து நடந்த சம்பவத்தால ரொம்ப சஃபர் ஆயிருக்காரு. உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்து உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட நீங்க வெளியில போறீங்கன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க எப்ப வருவீங்கன்னு இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தாரு தெரியுமா? சொத்தெல்லாம் கபிலன் பேர் மேல எழுதிட்டா எங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோன்னு இப்படி தவிச்சார் தெரியுமா? அவரோட தவிப்பெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. சத்தியமா சொல்றேன் சிவா, நீங்க செஞ்ச வேலைக்கு உங்க அம்மா கூட உங்களை மன்னிக்க மாட்டாங்க. இல்ல இலை, நான் செஞ்ச காரியத்துக்கு எங்க அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. எப்படி சொல்றீங்க? நான் காரணமே இல்லாமதான் என் அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னேன்னு நீ நம்புறியா? உன் கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதா இலை? ஆனா நீ ஏன் பக்கம் நின்னு யோசிச்சு பார்த்தா நான் செஞ்சது கரெக்ட் தான் உனக்கு